Everyone, welcome to NQM session price action breakdown of July 28th Tuesday. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எடுத்திருந்த ட்ரேட் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் கோயிங் டு த ட்ரேட் பிரேக் டவுன் என்கேஎம் செஷன் ப்ரைஸ் என்ன ப்ரீ மார்க்கெட்டில் பண்ணால் பிஃபோர் ஈக்விட்டி என்ன பண்ணால் அப்படிங்கிறத ஹை டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது 18. ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வென்ட் ஃபுல்லி லோவர். விச் இஸ் என்னன்னா உங்களுக்கு 4 ஹவரில் வந்து ஒரு அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். விச் இஸ் என்னன்னா நேற்று நல்ல செல் ஆஃப் வந்துச்சு, ஒரு 700 பாயிண்ட்ஸ் செல் ஆஃப் வந்துச்சு. அந்த செல் ஆஃபோட ஒரு அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் அந்த 14ஓட ஹை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட் ஆகிருக்கணும். பட் ப்ரைஸ் 18 ஓப்பன் ஆனதுலேருந்தே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்லு அப்படியே உங்களுக்கு அக்யூமேட் ஆகி ஃபுல்லாக செல் ஆகிட்டான். விச் இஸ் என்னன்னா உங்களுக்கு ஹைஸ் ஃபுல்லாகவே எப்படின்னா ஒரு எல்ஆர்எல் மாதிரி தான், உங்களுக்கு தெரியுதா? பட் என்ன ப்ரோ எல்ஆர்எல்ல ஒரு கோடு வருது, நீங்களே ட்ராப் பண்ணிட்டீங்களா? இல்லை இண்டிகேட்டர் காட்டுது. என்னென்னா இந்த எல்ஆர்எல் எல்லாத்தையும் இன்டர் மார்க்கெட்டு ஒய்எம் வந்து ஸ்வீப் பண்ணிட்டான். ஒய்எம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனிப்புலேஷன் பண்ணிட்டான். இந்த உங்களுக்கு Q1 ஹைஸு, Q2 ஹைஸு எல்லா ஹைஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்எம் ஃபுல்லாக புல்லிஷாக போய் உங்களுக்கு அந்த எம்முங்கிறத பண்ணிட்டான். ஸோ அவன் ப்ரீவியஸ் ஆகியே போயிட்டான். இங்கே டெய்லி மட்டும் கிடையாது, 1 ஹவரில் வச்சு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆகியே ஒய்எம் வந்து ஸ்வீப் பண்ணான். தெரியுதா? அந்த செல் ஆஃபே இன்வாலிடேட் பண்ணி அங்கே ஒரு வீக்லி சைக்கிள் சீக்வன்ஸில் நமக்கு வச்சுட்டான். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸுக்கு வரோம். இன்றைக்கி என்கியூ வந்து ஒரு மாதிரி டஃபஸ்ட்டு சினாரியோ தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா 9:30 இங்கே ஓப்பன் ஆக போகுது. நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ப்ரைஸ் வந்து 9:30 இங்கே ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில் 9:30 கேண்டில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை அடிக்கிறதா இருந்தால் 15 மினிட் ஃபராலி கேப் பை. பட் இங்கே வந்து மந்த்லியோட ஐஆரில் விட்டு வந்துட்டான். நீங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா 1 மினிட்ருங்க. இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியோட இன்டர்னலில் வந்து காலைல லண்டனே ஸ்வீப் பண்ணிட்டான். சரியா? லண்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட ஐஆர்எலுக்கு வந்துட்டான். பட் அங்கேருந்து மார்க்கெட் பையாக ட்ரை பண்ணிச்சு, பட் முடியல. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஜெலோலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பைக்கான ஒரு மொமெண்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து அந்த வீக்லி ஃபேர் வேல்யூ அப்போ இங்கே டேப் பண்ணிட்டு இங்கே ஒரு மொமெண்டம், அதுவும் ப்ரைஸால் போக முடியல. அண்ட் தென் அப்போ ப்ரைஸ் கடைசியாக வர அந்த டால் எதுன்னு கேட்டிங்கன்னா 1 மந்தோட அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் விச் இஸ் ரேஞ்ச் லோவும் கூட. இங்கே தெரியுதா? விச் இஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து மே மந்தோட லோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வயலேட் பண்ணுறான். இதுதான் ரேஞ்சோட லோவும் கூட. எந்த இன்டர் மார்க்கெட்டும் இது பக்கத்தில் இல்லை. ஸோ என்கியூ தான் இந்த மே மந்தோட லோக்கு வர்றான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேலோலேருந்து பையாக ட்ரை பண்ணால், பட் அங்கேருந்து போக முடியல. அண்ட் தென் ஒரு வீக்லி அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ அப்பலேருந்து போக ட்ரை பண்ணால், பட் அங்கேருந்தும் ப்ரைஸால் போக முடியல. ஸோ வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மேஜரான ஒரு ட்ரா லிக்விட்டி லோஸ்க்கு இந்த மந்த்லி ஐஆர்எல் தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் இந்த Q2 லோஸ் தெரிஞ்சிச்சு. செல் சைடில் இது 2 தெரிஞ்சிச்சு. அப்போ பை சைடு எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை சைடுக்கு சொல்லவே வேணாம், இது ஃபுல்லாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பை அடிக்கிற விருப்பமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்டர் மார்க்கெட்டில் ஒய்எம் வந்து ஃபுல் மேனிப்புலேஷனை முடிச்சிட்டான். நீங்கள் இந்த பிளாக் கலர் லைன் பார்க்குறீங்க, இந்த பிளாக் கலர் லைன் தான் வந்து வீக்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் எஸ்எம்டி, அதாவது ப்ரீவியஸ் வீக்லி சைக்கிளோட லோ ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. சிம்பிளாக சொல்ல போனோன்னா இது என்ன ப்ரோ அப்போ இஎஸ் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎஸ் வந்து நான் இங்கே ஒரு 4 ஹவர் அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் சொன்னால் பார்த்தீங்கன்னா 14ஓட ஹையே, அந்த 14ஓட ஹையில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ் ட்ராவல் பண்ணிட்டான். இங்கே உங்களுக்கு இஎஸ் தெரியுமான்னு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இஎஸ் இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ வந்து எனக்கு வந்து என்கியூ வந்து ஹையர் ப்ரைஸஸ் போகாமல் லோவர் ப்ரைஸஸ் போக தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு மேஜரான ஒரு மேனிப்புலேஷன் ப்ரீவியஸ் ஜையை வந்து ஒய்எம் பர்ச் பண்ணிட்டான். அந்த 4 ஹவர் அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப்பை இஎஸ் ஃபில் பண்ணிட்டான். ஸோ எனக்கு வந்து இந்த ஏர்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் ஆப்டாகலையோ இல்லை இந்த இன்டர்னல்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் போயிட்டு வரானோ, பட் ஐ வாஸ் இன் லைக் ஒரு செல் பயஸ் அப்படி தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு பை அடிக்கிறதுக்கு ஒரு விருப்பமே இல்லை. ஏன்னா பைக்கான டார்கெட்ஸை இன்டர் மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ரீசன் ஒய் ஐ ஷுட் சி புல்லிஷ் இன் டுடேஸ் மார்க்கெட். ஸோ நான் வந்து பைக்கான ஒரு ஐடியாவே வரல. ஸோ நான் வந்ததுலேருந்தே செல்லு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அட் த மார்க்கெட் ஓப்பன். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. லெட் மீ ஸ்விட்ச் டு 1 மினிட் டைம் ஃப்ரேம். உங்களுக்கு ரீசன் புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து எதனால் இன்றைக்கி வந்து பை பார்க்கல செல் பார்க்குறேன்னா இன்டர் மார்க்கெட் டஸ் தட் ஜாப். ஸோ இன்டர் மார்க்கெட் அந்த டால்ஸ்லாம் கிளியர் பண்ணனால, மேனிப்புலேஷன்ஸ்க்கான கீ லெவல்ஸ்குள்ளே போனனால நான் வந்து என்கியூ இங்கேருந்தே மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஏன்னா பை ஆகிறவனாக இருந்தால் ப்ரீவியஸ் டே லோலேருந்தும் பை ஆகலை, அந்த வீக்லி எஃபிஜிலேருந்தும் பை ஆகலை. ஸோ மே மந்தோட லோ வச்சு அந்த மந்த்லி பிசிக்கு தான் வராங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. 9:30 இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஹை. இந்த ஹை வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிளாசிக்கான பிடிஆர்எஸ் எதுவுமே இல்லை. ஹை டைம் ஃப்ரேமில் 5 மினிட்டோட பிசியோ சிபிஓ இல்லைனா உங்களுக்கு 15 மினிட்டோட ஒரு இன்டர்னலோ எதுவுமே கிடையாது. 1 ஹவர்லேயும் ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி ஒரு பாயிண்ட் பிளாங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஃபிஜி மிட்டிகேட் ஆகிட்டே தான் இருக்குது ப்ரைஸ் ரொம்ப நேரமாக. அது ஐஎஃப்இஜி ஆகலை. ஸோ இது ஒன்று தான் சும்மா சொல்லிக்கலாம், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அதுவும் அவ்வளோ மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக பிவட்டே கிடையாது. அட் த ஓப்பன் ஹை கீ லெவலுங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. டர்ட்டில் சூப்பும் வைக்கல. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸும் இல்லை. ஸோ
பிளாங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகே, ஏன்னா உங்களுக்கு மேலே ஆல் ஸ்டேட் சீக்வென்ஷியல் இருக்குது, வீக்லி இருக்குது, மந்த்லி இருக்குது, டெய்லி இருக்குது, 90 இருக்குது, மைக்ரோ இருக்குது, எல்லாமே இருக்குது மேலே சீக்வென்ஸில். எல்லா மேனிப்புலேஷன்ஸும் இன்டர் மார்க்கெட்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு என்னென்னா இங்கேருந்து வெறும் ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மந்த்லியோட ஃபேர் வேல்யூ கேப். ஈஸியாக உள்ள ட்ராவல் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து மேலே போயிட்டு வரது பெஸ்ட்டா இல்லை அப்படியே கீழே போகிறது பெஸ்ட்டான்னு கேட்டால் அப்படியே கீழே போகிறது தான் பெஸ்ட்டு. இது வந்து இடிஎச் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு ஆர்டிஎஸில் வந்தால் ஆர்டிஎஸ்லும் அதே தான். ஆர்டிஎஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் டவுனு, பட் டாலுக்கு மேலே ஓப்பன் ஆகும். இதுதான் ட்ரா நேத்தோட ஆர்டிஹெச்சோட செல்ஸே லிக்விடிட்டி அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறோம். ஸோ எனக்கு என்ன ஓப்பன் ஆனோடனே ஒரு ஹை போகிறான், போயிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து நமக்கு ஒரு 1 மினிட்டோட ஒரு ஃபேர் வேல்யூ கேம் டேப் பண்ணுறான். இந்த ஒரு இமீடியட் ரீபேலன்ஸ்னு சும்மா சொல்லிக்கலாம். பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் கொடுக்குறான், நல்ல ஒரு ரிஜெக்ஷன். நான் உங்களுக்கு 1 மினிட்டில் இப்போ காட்டுறேன். 1 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எஃபிஜி இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிட்டு ப்ரைஸ் நல்ல ஒரு விக்கு கொடுக்குறான். இவ்வளோ பெரிய விக்கு ஆகுதா? இப்போ வந்து எனக்கு 1 மினிட்டில் ஐஎஃபிஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது இன்றைக்கி. ஸோ ஐ ஸ்விட்ச் டு 2 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக இருக்குது. 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்யூமுலேட் ஹைஸை வந்து டோட்டல் சூப் பண்ணிட்டு அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன், நல்ல ஒரு சிஎஸ்சி வைக்கிறான். வச்சோடனே நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேனில் வந்து நான் என்ட்ரியை போட்டுட்டேன். ஸ்டாப்பை வந்து இந்த இடத்துல வச்சேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேனோட ஹையில் வச்சுட்டேன். டார்கெட் எதை பண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மந்த்லியோட ஃபேர் வேல்யூ கேப் ஆஸ் ஐ சார் மந்தோட ஐஆர்எல் தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து ரன் ஆகுது. ஃபஸ்ட் இந்த ஒரு எஃபிஜி மிட்டிகேட் பண்ணிட்டு வரான். இதுதான் 15 செகண்ட்ஸ் வர ஃபஸ்ட் பர்சனோட எஃபிஜி. நான் வந்து 1 மினிட் வந்து பார்க்கல, செகண்ட்ஸ்லேயே நான் வந்து இது பண்ணுறதுனால 1 மினிட்லேயே அங்கே ஒன்று ஓப்பன் ஆயிருந்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த 1 மினிட்டோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இங்கே லைட்டாக டேக் ஆனால், அதாவது 9:33.15 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள லைட்டாக ட்ராவல் ஆகிட்டு ஒரு பேரிஷ் க்ளோஷரும் வச்சான். இப்படி ஒரு க்ளோஷர் வச்சானா, ஸோ நான் என்ன இது ஒரு ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகிட்டு, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்காக ஆக்ட் ஆகி கீழே போய்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் என்ன பண்ணேன், என் பொசிஷன்ஸ் வந்து பிரேக் இவன் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எஃபிஜி லைட்டாக டேக் ஆகிட்டேன், அப்படியே ஊற்றிடுவான் இன்றைக்கி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் அப்படின்னு நினச்சி நான் அப்படி போட்டுட்டேன். போட்ட அடுத்த ஒரு 2 கேண்டில் இப்படி தூக்கி நிறுத்தினா பாருங்கள். எனக்கு வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எஸ்எல் வச்சா 2 என்கியூ போயிருந்தேன். ஸோ 2 என்கியூ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஸ்டாப்ஸ் விழுகும். அதனால் ட்ரையலும் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ட்ரையல் பண்ணுறது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு மிட்டிகேட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு பிரேக் ஈவனே போட்டேன். இந்த இடத்துல எனக்கு நல்லா டிஸ்பிளேஸ் ஆகணும்னு. பட் ப்ரைஸ் என்ன பண்ணாங்கிறத பார்த்தீங்கன்னா 2:30க்கு நான் பிரேக் ஈவனை ஸ்டாப் பண்ணேன். என்னோட எல்லா மல்டிபிள் ஃபோனோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் அங்கே தான் போட்டிருந்தேன் பிரேக் ஈவன் அடிச்சிட்டான். எனக்கு பிரேக் ஈவன் அடித்த உடனே எனக்கு அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் எதுக்கும் டைமே கிடையாது. நான் டப்புன்னு ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறேன் 1 மினிட்டோட எஃபிஜி நல்ல மிட்டிகேஷன். சரி ஓகே, இங்கேருந்து அவன் ரிஜெக்ஷன் வரானா அப்படின்னு பார்க்குறக்குள்ளே தூக்கி நிறுத்திட்டான். கீழே அப்படியே டப்னு இறக்கிட்டான். இந்த ஒரு கேனில் வச்சான். இந்த கேனில் வச்சோன்னே ஓகே ரிஜெக்ட் ஆகுது, ஏதாவது ஒரு ஷிஃப்ட் கொடுத்தா என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அந்த கேனில் வச்சு இப்படி இறக்கிறான். ஸோ இது எனக்கு இறக்கணுன்னே 9:36.15 இறக்குன உடனே நான் வந்து 9:36.30ல் ரீஎன்ட்ரி போட்டேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அப்படியே விட்டுருந்தேன்னா என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து லிட்டரலாக ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்படியே போயிருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல நான் வந்து ஃபோமோன்னு கூட நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு இது நல்லா தெரியுது ஃபோமோ கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் வந்து என்னோடய ஒரு மிஸ்டேக்காக தான் எரராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். நான் வந்து இந்த இடத்துல அது நல்ல டேக் கொடுத்துருச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் வந்து லிட்டரலாக கிஸ் கூட கொடுக்கல, லைட்டாக ஒரு மைனூட் விக்கு. ப்ரைஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப இங்கே தான் நிறைய என்ட்ரிஸே வந்துருக்கும். இங்கே ஃபுல்லாக செட் ஆஃப் ஈக்குவலைஸு இந்த ஐஸை வந்து கிளியர் பண்ணுறான். ஸோ இது கிளியர் பண்ணான்னு பார்த்தோன்னே நான் செகண்ட் ஷிஃப்ட் பண்ணோன்னே செகண்ட்ஸில் வந்து எனக்கு ஒரு சிஐஎஸ்டி, செகண்ட்ஸில் ஒரு பிரேக்கரு வித் குட் டிஸ்பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. 5 மினிட் பற்றி பேசுகிறப்ப 5 மினிட்டோட PO3ன்னு சொல்லலாம். 9:35 புது 5 மினிட் ஓப்பன், டெவில்ஸ் மார்க்கில் ஓப்பன், 9:36 ஓப்பன் ஹை, ஃபஸ்ட் பர்சனோட எஃபிஜி. ஸோ வந்து ஒரு 5 மினிட்டோட PO3ஆகவும் வந்து சொல்லலாம். நல்ல ஒரு ஓப்பன் ஹை வைக்கிறான். அப்போ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அப்படியே விட்டுருது, அப்படியே விட்டால் என்னோடய எரர்னால இன்றைக்கி நான் வந்து பிரேக் ஈவன் அப்படிங்கிற மாதிரி 5 நாள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பயந்துன்னு சால்வாக போகிற ஆளே கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், டப்புன்னு இந்த இடத்துல வந்து திரும்ப 2 என்கியூ போட்டு விட்டேன். ஸ்டாப்பை தூக்கி இந்த இடத்துல வச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டுட்டு ஸ்டாப்லாம் இங்கே தூக்கிட்டு போய் வச்சிங்கன்னா அக்கௌண்ட்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி மொத்தமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 3000 அவ்வளோ போகும் 2 என்கியூ போட்டிங்கன்னா. ஸோ நான் 2 என்கியூ போட்டு ஸ்டாப்பிங் வச்சிட்டேன். கரெக்டாக என்னோடய ரிஸ்க்கு 1000 தான் வச்சேன். கரெக்டாக 900 சம்திங் வச்சேன். டார்கெட்டு இது. ப்ரைஸ் ஒன்ஸ் இதை தொட்டோன்னே எனக்கு நல்லா தெரியும் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இங்கே ரிஜெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, நான் இங்கே போட்டிருப்பேன். நீங்கள் அந்த எக்ஸிக்யூஷன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இங்கே ஒரு என்கியூ போடுவோம், அடுத்து இந்த மேலே வர விட்டு இங்கே ரிஜெக்ட் ஆக விட்டு இங்கே இன்னொரு என்கியூ ஆட் பண்ணுவேன், 2 என்கியூ போடுவோம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் ஏன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு செல் கர்வாக இருந்துச்சுன்னா ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் கொடுத்து நல்லா ரிஜெக்ட் ஆகும். அந்த இடத்துல இந்த கன்சால்டேஷனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா டால் ரொம்ப பக்கத்தில் இருக்கான். இப்போ டால் ஃபார் அவே ரொம்ப தூரமாக இருக்கான்னா நீங்கள் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸு, இந்த எஃபிஜிக்குள்ளே நல்லா ஃபில்லு, உள்ளே வந்துட்டு ஆர்டர் பிளாக் டேப் அதெல்லாம் நீங்கள் வந்து டால் ரொம்ப தூரமாக இருக்கிறப்ப இது வந்து இஆர்எல் பக்கத்தில் இருக்குது, டால் பக்கத்தில் இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து ஸ்பூல் தான், 9:30 வேறு, அந்த வால்டிலிட்டி வேறு. ஸோ எனக்கு அதை தொட்டு இங்கே ஒரு ரிஜெக்ட் ஆன உடனே இந்த கேனல் ரிஜெக்ட் ஆனோடனே நான் இங்கே ஸ்டாப்பை மூவ் பண்ணிட்டேன்.
இங்கே ஸ்டாப் ஆக முடியும். இந்த இடத்துல பயமே கிடையாது. ஏன்னா இப்படி வச்சவன் இங்கேருந்து வந்துடுவான். ஏன்னா Q2 லோஸ் வேறு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. Q2 லோஸ் இருக்குது. அப்போ Q2 லோஸ் அடிச்சுட்டு இப்படி ஒரு புல்லிஷ் பிரேக்கர் வச்சானா ஸ்டாப் ரெண்டாவது ஸ்டாப் ஒரு SL வாங்கிடுவேன் அடுத்து. அதனால் எனக்கு Q2 லோவும் இருக்கிறனால நான் வந்து இந்த Q2 லோவில் ப்ரைஸ் எந்த ரிஜெக்ஷனும் வரக்கூடாது. ஏன்னா Q2 லோக்கும் மந்த்லி IRLக்கும் வெறும் 30-40 பாயிண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு என்னென்னா அப்படியே ஸ்பூல் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பை ட்ரையல் பண்ணேன். அதே மாதிரி அடிச்சிட்டான். ஸோ இதுதான் என்னோட எக்ஸிக்யூஷன். சிம்பிள் அஸ் தட். வந்ததே செல் பயாஸ். ஏன்னா மார்க்கெட்டில் தேர் இஸ் நோ நீட் டு ப்ரைஸ் கோ ஹையர் ப்ரைஸஸ் பிகாஸ் இன்டர் மார்க்கெட் டஸ் இட்ஸ் ஜாப். இன்டர் மார்க்கெட்ஸ் அங்கே மேனிபுலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன தான் இங்கே ஃபுல்லாக ஈக்குவலைஸ் இருந்தாலுமே அங்கே உங்களுக்கு ஒய்எம் வந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வன்ஸ் வைஸ் தான் ஃபுல்லாகவே டெய்லி இருக்குது. Q1 ஐஸ்லேருந்து எல்லா ஐஸும் ப்ரைஸ் வந்து ஃபெயில்டு ஸ்விங் ஐஸ் தான். ஸோ எனிவேஸ் ப்ரைஸ் வந்து ஆஸ் ஐ செட் உங்களுக்கு பைய வரதாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் டே லோ தட்டிட்டு இங்கேருந்து லண்டன் லோ ஆஃப் தி வச்சுட்டு போயிருக்கணும். அது ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்து வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே இங்கே ட்ராவல் ஆகிட்டு 2am கூட ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுவும் ஃபெயில் ஆகி இப்படி ஒரு செல் ஆஃப் வந்துட்டு போகிறப்ப ப்ரைஸ் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா ப்ரைஸ் இஸ் வில்லிங் டு கோ ஈவன் மோர் லோவர் ப்ரைஸஸ் டுவர்ட்ஸ் த May month monthly range low which is monthly IRL. So I targeted that because நேற்று ப்ரைஸ் அங்கே போகல. ஸோ இன்றைக்கி தான் போகணுன்னு இருந்திருக்குது. ப்ரைஸ் அதுக்குள்ளே போயிட்டு ஸோ இதுக்கடுத்து அங்கே பை வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே இன்னுமே ஈவன் ஒரு செல் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. கேரண்டடான ஒரு செல் ஆஃப் இதுதான். ஏன்னா எனக்கு தான் அந்த லோ போகணும், அதுவும் இப்போ தான் போகணும். ஏன்னா டால் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் என்னோட ட்ரேடோட பிரேக் டவுன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்ப்போமா. அப்படியே விட்டா ப்ரைஸ் அப்படியே உங்களுக்கு வந்து மந்த்லியோட பிசிலேருந்து தெரியுதா. இப்போ ப்ரைஸ் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம். Q2 ஹைஸ், Q1 ஹைஸ் எல்லாமே வயலட் ஆகும். பட் இந்த செல் ஆஃப் நம்ம 930யோட PO3 அழகான ஒரு 250 பாயிண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதுதான் ஒரு ட்ரேடபிளான ஒரு ட்ரேட் இன்றைக்கி வந்தது. இல்லை இந்த 10:30க்கு வந்துச்சுன்னா நான் அதை பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து லெட் மீ சி. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ஷிஃப்ட் மாதிரி வச்சுருக்கான். பட் ஓவர் கன்சாலிடேஷன் தெரியுது அந்த இடத்துல. அந்த ஒரு ப்ராப்பர் விஷேப் ரெக்கவரி இந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வச்சுட்டு போயிருந்தால் மேபி இங்கே எங்கேயாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் எனிவேஸ் அதான் சொல்லலாம். ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய செல்கவ் இருக்கனால திரும்ப அதை செல்கவ் பை அப்படி இன்வாலிட் பண்ணுவாங்கிறது நாட் ஷுர், கேரண்டடாக கிடையாது. அதனால் ஸோ அந்த செல்லுங்கிறது ஒரு நல்ல ட்ரேடு. பட் அதுக்கடுத்து நீங்கள் எடுக்கணும்னா கண்டினியூஷன்ஸ் தான் இந்த இடத்துல பிடிக்கிறது தான். 11am PO3 ஓப்பனில் வச்சான் பாருங்கள். 5 minute எங்கேயாவது இந்த மாதிரி எதாவது பிடிக்கிறது தான். ஏன்னா அந்த 5 minute எஃபிஜி எதர் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு போகும். ஸோ இது ரீக்ளைம் ஆனதுக்கப்புறம் கூட இங்கே அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் புல்லிஷ் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹைஸ்லாம் இல்லாமல் நான் நிறைய பேர் ஈக்குவலைஸ் இருந்தால் செல் அடிக்க மாட்டாங்க. கிளாசிக்கான ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே நீங்கள் செல் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் ஹைலையும் ப்ரீ ஈக்விட்டி ஹைஸ்லையும் ஈக்குவலைஸ் லண்டன் ஐஸு ஏஷியா ஐஸு எல்லா ஐஸும் வந்து எடுக்கவே இல்லை. பெரிய இன்டர்னல்ஸே இல்லை. பட் எனக்கு வந்து அங்கே கிளியர் கட்டாக ப்ரைஸ் வந்து சொல்ல வருது மந்த்லி இன்டர்னல்குள்ளே போகிறாங்கிறது. ஸோ அதுக்கான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த M15 எஃபிஜிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்டே ஆகலை. ப்ரைஸ் அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் வர்த் த ரிஸ்க். ஸோ அதனால தான் ஐ டுக் திஸ் ட்ரேட். உங்களுக்கு இந்த பிரேக் டவுன் புரியும் நம்புகிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்து எதாவது ஆயிடுச்சுன்னா கமெண்ட்டில் உங்களோட இதை லீவ் பண்ணுங்கள். I'll reply you. ஸோ see you all. எல்லோரும் நாளோட பிரேக் டவுனில் பார்க்கலாம். நான் உங்களோட எக்ஸிக்யூஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். பை கைஸ்.